Hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel ku subscribe பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா cleaning tips எல்லாமே தாங்க பார்க்க போறோம். ஒண்ணு மட்டும் இல்லைங்க, எல்லா எப்படி வந்து நம்ம ஹோம் வந்து எப்படி எல்லாம் கொஞ்சம் நீட்டா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத எந்த பொருளை வச்சலாம் எது எதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணலாம்ன்ற டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன டிப்ஸ் வகைகள்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். என்னோட கேஸ் ஸ்டவ் பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப அடை மாதிரி அந்த குக்கர் பருப்பெல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டீ தூள் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்குங்க. இது அப்பப்பவே க்ளீன் பண்ணிடுவேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த டிப்ஸாக சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணி தான் இதை உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டைல்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இது எப்படி நம்ம வந்து ஷைனிங்காக அப்படியே நல்ல பளபளன்னு ஒயிட்டாக மாற்றலாம் அப்படின்றதெல்லாம் தான் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே பிளாக்கிஷ் கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாத சிங்க் எல்லாமும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிளாக்காக பிடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து கீழே வந்து தண்ணி போகாத இருக்கிறதுக்காக நம்ம வந்து பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கிறது, அதாவது பிளாக் சிமெண்ட்டுன்ட்டு இருக்கும் இல்லைங்களா, அதை அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப்பில் வந்து பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேஸ்ட், எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பிக் இருக்கு இல்லைங்களா, பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த ப்ளூ கலர், இதை தாங்க ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் நல்லா இந்த 4 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. டைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பளபளன்னு ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் டைல்ஸ் எல்லாமே பளபளன்னு இருக்குங்க. கிச்சன் டைல்ஸாக இருக்கட்டும், பாத்ரூம் டைல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்ல பளபளன்னு ஆயிடுங்க. அது மட்டும் இல்லாத எனக்கு வந்து ஒயிட் கலர் டைல்ஸுங்க இந்த கிச்சனில் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பாருங்க, நல்ல அழுக்கெல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடுது, எண்ணெய் பிசுறலாம் அப்படியே ஒட்டிக்குது. ஸோ அதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த டைல்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கனாலே நல்லா பளபளன்னு ஆகுதுங்க. உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இப்போ கிச்சனோட டைல்ஸ் கீழே ஃப்ளோர்லலாம் கூட நான் தேய்க்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். இதை வந்து டைல்ஸ்க்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்குமே எங்கெங்கெல்லாம் அழுக்கெல்லாம் இருக்கும், சிங்காக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக வந்து டைல்ஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா அழுக்கு விடுதுங்க. இப்போ இதை ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். இப்போ வாங்க கேஸ் ஸ்டவ்வையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பர்னரை கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிங்கனாலே நல்லா விடுதுங்க. இந்த டீ கரையாக இருக்கட்டும், பருப்பு இந்த மாதிரி ஸ்டே ஆனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்கனாலே நல்லா விட்டுருதுங்க, நல்லா பளபளன்னு இருக்குது. இன்னொன்று சொல்லணுங்க, இந்த மாதிரி இரும்பு நாரை வச்சு உள்ள மட்டும் நல்லா தேய்ச்சிக்குங்க. கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நான் பண்ணி நிறைய கீரெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெசல்ஸோட லிக்விட் இருக்குல்ல, விம் லிக்விட், எந்த லிக்விடாக இருந்தாலும் அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிசுறு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அதுலெல்லாமும் இருக்கும், நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேஸ் கடியிலெல்லாம் தேங்கி இருக்கும் பாருங்க, அதையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து நம்ம டைல்ஸ் வாஷ் பண்ணலான்றது தாங்க காமிக்கிறேன். அதே சால்ட், பேக்கிங் சோடா, விம் லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது கூட ரின் ஆலா இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மெத்தடில் கூட நீங்கள் டைல்ஸ் வாஷ் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்குது. அதாவது ஒயிட் கலர் டைல்ஸ்க்கெலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாத நம்ம சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை வாஷ் பண்ணியும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். நல்லா பளபளன்னு ஆயிடுது. இப்போ நான் வாஷ் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஏதாவது ஸ்க்ரப்பில் எடுத்து வாஷ் பண்ணிடலாம். சிங்கெல்லாம் வாஷ் பண்ணனா கூட இந்த மெத்தடை வச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாங்க. நல்லா அழுக்கெல்லாம் விடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் எல்லாம் நல்லா பளபளன்னு இருக்குது. இதை ஃபுல்லாக நான் தேய்ச்சி உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது மட்டும் இல்லாத நம்ம வாஷ் மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் யூஸ் பண்ணலாங்க. நல்லாவே அழுக்கெல்லாம் விடுது. டெய்லியும் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி லிக்விட் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா தான் நம்ம சிங்க்கெல்லாம் பல மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வாங்க இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து இந்த டேப்பும் சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணலான்றதையும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே டேப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு பூத்த மாதிரி கரெல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த பிடியெல்லாம் நம்ம ஆன் பண்ணும் போதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பிரிண்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி புளிச்ச தோசை மாவு இருக்கும் இல்லைங்களா, அதை ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா புளிச்ச தோசை மாவு எடுத்தீங்கன்னா தாங்க நல்லா பளபளன்னு ஆகும். ஸோ இதை வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் டேப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரம் ஏதாவது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் சிங்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக டேப்பெல்லாம் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப வந்து உப்பு பூத்த மாதிரி இருக்கிறதுலாம் கூட போயிடுங்க. இப்போ வாங்க இந்த டேப்பு சிங்க் எல்லாமே வாஷ் பண்ணிடலாங்க. நல்லா பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த கொஞ்சம் நேரம் ஆகவே அது வந்து அந்த மாவெல்லாம் பிடிச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிக்குங்க. அப்படி இல்லைன்னா கையிலே கூட நல்லா தேய்ச்சி நீங்கள் கழுவி பாருங்கள். செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வித்தியாசம் தெரிய பாருங்கள். ஒரு டேப்புக்கும் இன்னொரு டேப்புக்கும் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கேஸ் ஸ்டவ் எல்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமும் அந்த பிளாக் மார்க் இல்லாத எவ்வளோ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. நல்லா ஒயிட்டாக இருக்குது. கீழே அந்த கிச்சனோட ஃப்ளோர் கூட செமையாக க்ளீன் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் கூட பாருங்கள் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. டேப்பும் செமையாக இருக்குங்க. ஸோ வித்தியாச முறையில் எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணலான்றத ஏதாவது ஒரு டிப்பை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க் உள்ள வந்து நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் எல்லாம் உள்ளே போயிடும் இல்லைங்களா, அப்புறம் அடைச்சிடும். அதுக்கு தவிர்க்க வந்து இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்று போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அவங்க அடுத்ததாக விண்டோ கிளீனிங் மெத்தடை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கொசுவலை தாங்க. இந்த மஸ்கிட்டோ விண்டோ டோர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் நிறைய தூசி போய் படிஞ்சிடுது. இது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பின்னாடி கிளாஸ் விண்டோ வருது. முன்னாடி இந்த மஸ்கிட்டோ டோரில் வந்து ரொம்பவே டஸ்ட் ஃபார்ம் ஆகிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக ஆக ஆரம்பிச்சிடுது. அதை எப்படிலாம் க்ளீன் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கார்னர்லாமும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டடை குச்சி வச்சு நம்ம நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த விண்டோவாக இருக்கட்டும், வேறு இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஊர் பக்கம்லாம் வந்து நல்லா மூங்கில்ல கிடைக்குங்க. பட் இந்த பக்கம்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்குது. பட் இதுவும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம எவ்வளோ நீட்டு வேணும்னாலும் நம்ம இழுத்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக வேணும்னா அதை இன்னும் கொஞ்சம் உள் பக்கமாக இழுத்துட்டிங்கனாலே சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அதில் வந்து டைட் பண்ணுறதுக்கு ஒரு ரோலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம டஸ்டெல்லாம் நல்லா தேய்ச்சோன்னா பறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த தூள் ஃபுல்லாகவே பறந்துடுது. நீங்கள் இதுவே வந்து வெட் கிளாத்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒட்டிக்குது, ஃபுல்லாக கிளியர் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த மாதிரி குச்சா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா தூளெல்லாம் செமையாக பறந்துடுதுங்க. கீழே ஃபுல்லாக தூள் தான் ஆயிருந்தது. இந்த தூசி ஃபுல்லாக வர்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அந்த கார்னர்லாம் கூட நல்லா ரொட்டேட் பண்ண முடியுதுங்க. இதில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கனாலே எல்லாமே கிளியர் ஆகிடுது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக எதுக்கு பயன்படுத்தலான்றதையும் காமிக்கிறேன். இந்த ஃபேனோட எட்ஜஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து டஸ்ட் ஒட்டி இருக்குது. அப்புறம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டடெல்லாம் நல்லாவே ஒட்டிகிட்டு இருந்ததுங்க. எட்ஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த கம் மாதிரி ஒட்டியிருக்கு. இதை க்ளீன் பண்ணிடலாம். கீழ்பாகெல்லாம் வந்து நம்ம கீழே நின்றுட்டே நம்ம ரோல் பண்ணி நல்லா ஹைட் வர வச்சு பண்ணிடலாங்க. பட் மேலே இருக்கிறத வந்து நான் ஒரு பக்கமாக ஏறி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலே நல்லா அந்த தூளெல்லாம் வந்துடுது. ஒட்டை ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுதுங்க. நல்லா இப்போ தூள் விழுறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அந்த ஒட்டடை குச்சிலையும் ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டடை குச்சியை நல்லா லென்த்தியாக பண்ணிவிட்டு நின்றுட்டே நீங்கள் வந்து இந்த விங்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலே ஒட்டடையும் நல்லா க்ளீன் ஆகிடுது.